வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்காக நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முரளி சீதாராமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பி குரு சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஜெர்மனியிலிருந்து பாரதம் திரும்பிய பிறகு உங்களை முதலாக சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். சில விஷயங்கள் குறித்து, கடந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள் குறித்து உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல தஞ்சாவூரில் பேசிய பேச்சிற்காக கைது செய்யப்பட்டு திரும்ப விடுவிக்கப்பட்டார். இதை பத்தின உங்களுடைய பார்வை முதல்ல சொல்லுங்க. அதாவது தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த கூட்டம், உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் விவசாயிகள் பிரச்சனை பற்றியது. அதாவது அவருடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டம் தாவேக அரசு விவசாயிகள் பிரச்சனையில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதற்கான ஒரு கண்டன கூட்டமும், விவசாயிகள் பிரச்சனையை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி அந்த கூட்டம் நடைபெற்றது. அதுல உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை சொன்னார். அதாவது தாவேக அரசு வந்த பிற்பாடு விவசாயிகள் பிரச்சனையில் உரிய கவனத்தை செலுத்தவில்லை என்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில, ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம் பாக்குறது என்னன்னா, திரு உதயநிதி அவர்களிடம் ஒரு பலவீனம் இருக்கு. அது என்ன பலவீனம்னு கேட்டீங்கன்னா, உடனே டெம்ட் ஆயிடுறாரு. இப்ப யாராவது ஒருத்தர் சுத்தி இருந்து ஒரு கருத்தோ அல்லதுவோ சொன்னா உடனே டெம்ட் ஆயிடுறாரு. அவர் பேசிக்கிட்டே வந்தாரு, வெவ்வேறு விவசாயிகள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே வந்தாரு. பேசிக்கிட்டே வரும்போது, இப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கவனம் எதில் இருக்கிறது என்றால், திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதில் தான் விஜயனுடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன பாயிண்ட் அதுதான். அப்போ இப்போது திரு விஜய் அவர்களுடைய கவனம் எதன் மீது இருக்கிறது என்று சொன்னால் அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச உடனே கூட்டத்துல இருந்து சில பேர் த்ரிஷான்னு குரல் கொடுத்தாங்க. அதுவும் நம்ம அந்த மைக்ல அந்த ஆடியோ நம்ம வீடியோ பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ திரு உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரீசனபிளா அதை பண்ணிருந்தா, இந்த மாதிரி நம்ம விவசாயிகள் பிரச்சனைக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம், பேசிட்டு இருக்கோம், இதுல ஏன் சம்பந்தம் இல்லாதவங்க பேரெல்லாம் சொல்றீங்கன்னு அந்த கூட்டத்தை கோஷம் போட்டவங்களை கண்டிச்சிருந்தாருன்னா பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அவர் அதுதான் ஒரு ரீசனபிளா பண்ணக்கூடிய ஒரு காரியம், எந்த ஒரு ரீசனபிள் லீடரும் பண்ணக்கூடிய காரியம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அதுல டெம்ட் ஆகிட்ட உடனே அவர் அந்த வார்த்தையை சொன்னார், அந்த கமெண்ட்டை சொன்னார், தண்ணி எங்கப்பா ஏதோ தெரியல என்னமோ மாதிரி சொன்னார். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் கேஸ் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க, சட்டம் அதன் கடமையை செய்யும். ஆனா மறுநாள் போலீஸ் அவரை கைது பண்ண வராங்க. கைது பண்ண வரும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும், இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷர் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் யாரோ ஒரு குப்பாஞ்சுப்பான் கிடையாது. சும்மா போலீஸ் எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் வச்சு லாக்அப்ல வச்சு அவங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. He is a VVIP, very very important person. He is a former deputy chief minister of the state and presently the leader of the opposition. கேபினெட் மந்திரிக்கு உண்டான அந்தஸ்து அவருக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் கைதை சந்திப்பதற்கு அவர் தயங்கினார் எனக்கு தெரியல. இப்போ நார்மலா வேற யாராவது லீடர் அவருடைய பொசிஷன்ல இருக்கிற லீடரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவ்வளவுதானே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, நேற்றுக்கு நான் தஞ்சாவூர்ல பேசினதை பத்தி உங்களுக்கு கைது பண்ணணும், அவ்வளவுதானே, வாரண்ட் இருக்கா, ஆமா அதோ பாரு வாரண்ட் இருக்கு, சரி ரெடியா இருங்க, ஒரு 5 minutesல வந்துடுறேன்னு போயிட்டு நான் தன்னுடைய அந்த சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு காலையில இதை பாரு நான் ரெடி, நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுதான் ஒரு நார்மலா செய்யக்கூடிய ஒரு லீடர் செய்ய வேண்டிய காரியம். அதுவும் திமுக பாத்தீங்கன்னாக்கா முட்டிப்பார், மோதிப்பார், தொட்டுப்பார், சீண்டிப்பார் எல்லாம் அப்படி வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தைரியம் உள்ள கட்சி, அவ்வளவு பெரிய ஒரு தைரியம் உள்ள தலைவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா இப்ப சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கணும். எஸ், ஒரே வார்த்தை தான், ஷோ மீ த வாரண்ட் இருக்கா, ரைட், இதோ ஒரு 10 minutesல வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கணும். ஆனா தேவையில்லாம அதுல ஒரு டிராமா, அதாவது எப்படின்னாக்கா போயிட்டு அவருடைய மனைவி, அதெல்லாம் நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்ததுதான் சொல்றோம், நம்மளா எதுவும் சொல்லல. அந்த நியூஸ் சேனல்ல பார்த்தோம் நம்ம, உதயநிதி அவர்களுடைய மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் போலீஸ்காரர்கிட்ட, அந்த கமிஷனர் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, 10 நிமிஷம் டைம் கொடுங்க, 10 நிமிஷம் டைம் கொடுமாங்கிறாங்க. உடனே கமிஷனர் இப்படியே 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை நேரம் கடத்துவீங்கன்னு கேட்கிறாரு.
அப்புறம் ஒரு திமுக பிரமுகர் மா சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவருடைய குரல் கேட்டது. அவர் வந்து காலை கடன்கள் எல்லாம் கழிச்சிட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் நீங்க அனுமதிக்க மாட்டீங்களான்றாரு. அப்புறம் காலை கடன் கழிக்கிறதுக்கு போறாரு. இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு டிராக் ஆயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல நீதிமன்றத்துல போய் கதவை தட்டினார்கள். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அவரை கைது பண்ணக்கூடாது, விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடணும், இன்னைக்குள்ள விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது. இதெல்லாம் நடந்தது. ரைட், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, உங்களை எதுவும் கைது பண்ண போறது இல்ல, லாக்அப்ல வைக்க போறது இல்ல, நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அப்படி இருக்கும்போது உடனே வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள திமுக காரர்கள் நிறைய பேர் சேர்ந்துகிட்டு அந்த உதயநிதி போற அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வேனை மறிக்கிறது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட, அப்புறம் வெவ்வேறு மாவட்ட தலைநகர்கள்ல திமுகவினர் வந்து உடனே அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சு, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹை டிராமான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் பேரிகேட்டை தாவி குதிப்பாரு. அவர் முதுகிலேயே கும்முன்னு ஒரு கும்முவாரு போலீஸ் அதிகாரி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த திமுகவினர் வந்து தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டார்கள் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க அரெஸ்ட் ஆகி போயிருக்கணும். அதே மாதிரி தஞ்சாவூருக்கு போறாங்க. தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சாவூருக்கு முன்னாடியே அந்த செங்கிப்பட்டிங்கிற காவல் நிலையத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ திரு உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு, நாங்க வேனை விட்டு இறங்க மாட்டேன். அதுல ஒரு 1/2 மணி நேரம் டிராக் ஆச்சு. வேனை விட்டு நான் இறங்க மாட்டேன், ஏன்னா என் மேல புகார் வந்து தஞ்சாவூர் காவல் நிலையத்துல தான் கொடுத்துருக்காங்க, நான் செங்கிப்பட்டியில எப்படி என்ன விசாரிப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தாரு. யார் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு மனம் மாறி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நான் விசாரணைக்கு போறேன்னு போறாரு. இது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். அதாவது வீட்டுல நடந்த அந்த காலதாமதம், அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது உதயநிதி அந்த சோஃபால நடுவில் உட்கார்ந்துருப்பாரு, சுத்தி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்க மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்கள் போலீஸ்காரரோட வாக்குவாதம் செய்வார். இதெல்லாமே தேவையில்லாது. ஜஸ்ட் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர், கேபினெட் அந்தஸ்து இருக்கிறவர். சும்மா போலீஸ் போய் அவரை பிடிச்சிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தைரியமா அவர் போய் அரெஸ்ட் ஆகி அன்னைக்கு அந்த வழக்கை சந்திச்சிருக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் விஜய் ஹேஸ் ஸ்கோர்டு ஓவர் டிஎம்கே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், அவருக்கு வந்து தன்னுடைய தாத்தாவோட ஞாபகம் வந்துடுச்சோ? ஏன்னா திரு கருணாநிதி அவர்களை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு தடவை வந்து கைது பண்ணாங்க. அந்த ஞாபகத்துல பாத்தீங்கன்னா அவர் இம்மீடியட்டா அன்னைக்கு எல்லா மீடியாவோட லைம் லைட்ல கலைஞர் தான் இருந்தாரு. அந்த மாதிரி தானும் இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காரோ? லைம் லைட்ல இருக்கலாம், அதை பத்தி தப்பு இல்ல. லைம் லைட்ல எந்த சைடுல இருக்கீங்க? ஒரு டிராமாலேயே சோக பாத்திரத்தையும் இருக்கு, வீர பாத்திரமும் இருக்கு. நீங்க சோக பாத்திரம் எல்லாம் மாறிட்டீங்க. லைம் லைட்ல இருந்தது வாஸ்தவம். ஆனா வீர பாத்திரமா இருக்கிறதுக்கு பதிலா சோக பாத்திரமா மாறிட்டீங்களா இந்த டிராமால? அதுதானே பிரச்சனை. அவர் டெம்ட் ஆறத பத்தி சொன்னீங்க. சட்டசபையிலுமே இதே மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த வார்த்தை போருங்கிறது வந்து தனிநபர் சார்ந்த விஷயமா மாறிட்டு இருக்கு. அதை பத்தி நம்மளுடைய பார்வை. அதாவது வழக்குகளில் வக்கீல்கள் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதுல ஒரு டெக்னிக் உண்டு. அந்த குறுக்கு விசாரணையில ஒரு டெக்னிக் உண்டு. எமோஷனல் கார்னரிங் அப்படின்னு பேரு. ஒரு மனிதனை உணர்ச்சி வசப்பட செய்து அதாவது எமோஷனல் ஆறான்னா அந்த எமோஷனை தட்டி விட்டு ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் கார்னர் பண்றதுன்னு சொல்லுவாங்க. குறுக்கு விசாரணையிலேயே நிறைய நேரங்கள்ல வக்கீல்கள் அந்த டெக்னிக்கை கையாளுவாங்க, எமோஷனல் கார்னரிங். அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டசபையில அன்னைக்கு பேசும்போது அந்த 900 கோடி ரூபாய் மார்டின் கிட்ட நீங்க வாங்கினீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு நிறுத்திருக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை ரொம்ப ஒரு மாதிரி ரசிச்சேன். அதாவது ஒரு பேச்சு தமிழ்ல இருந்து நம்ம தைரியம்னு சொல்லுவோம், பேச்சு தமிழ்ல தைரியம்னு சொல்லுவோம். ஆனா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தைரியம் இருந்தா தைரியம் இருந்தா அப்படின்னு அதை 3 விதமான மாடுலேஷன்ல அதை சொல்லி, நீ இல்லன்னு சொல்லு பார்க்கலாம், 900 கோடி ரூபாய் மார்டின் கிட்ட நீ வாங்கலன்னு இல்லன்னு சொல்லு பார்க்கலாம், உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு பார்க்கலாம்னு சொல்லி கார்னர் பண்ண உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த மனநிலைக்கு போயிட்டாருனாக்கா, அப்ப 900 கோடிய நம்ம வாங்கல இல்லைன்னு சொன்னா நம்ம தைரியம் இல்லைன்னு ஆயிடுமோ. அதாவது ஒரு மனுஷனை கார்னர் பண்றது, அவனை எமோஷனலா அவனை வந்து ஒரு டெம்டிங் பண்ணி கொண்டு வருது. அப்படி பண்ணும்போது தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வாங்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 900 கோடி ரூபாய் மார்டின் கிட்ட நீங்க வாங்கினீங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இவருடைய மனதுக்குள்ள என்ன தோணி இருக்குன்னா, இல்லைன்னு சொன்னா நம்ம தைரியம் இல்லாதவன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு டபார்னு எந்திரிச்சாரு. நீங்க அந்த சீன் பார்க்கணும். அந்த எந்திரிச்ச உடனே அவர் வந்து முதல்ல வந்து அந்த ஸ்பீடு இல்ல, கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. நாங்க வாங்கினோம், எதுக்கு வாங்கினோம்னா அந்த தொகையை அப்படின்லாம் சொல்லிட்டு இதை உங்க மாமனார் கிட்ட போய்
கேளுங்க, ஏன் கொடுத்தாருங்கிறத உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாரு. அந்த நேரத்துல நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏவா வேலு உட்காந்துட்டு இப்படி கையாட்டுவார். நீங்க பாத்திருப்பீங்க. அந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது ஏவா வேலு அதை வேண்டாங்கிற மாதிரி கையாட்டி ஏதோ அப்படி கையை ரைஸ் பண்ணுவாரு. ஷோஸ் சம் ஆக்ஷன். பட் அதை மீறி அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, இவர் போட்டு குத்தின உடனே ஆதவ அர்ஜுனா போட்டு சும்மா அவரை போட்டு அந்த கார்னர்ல வச்சு எமோஷனல் கார்னரிங் பண்ண உடனே உடனே டகார்னு எந்திரிச்சு அதை போய் உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு கொடுத்தாருங்கிறத கேளுங்க அப்படின்ட்டாரு. உடனே ஆதவ அர்ஜுனா அவர் வக்கீலுக்கு படிச்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அன்னைக்கு பண்ணது ஒரு வக்கீல் பண்ற காரியத்தை தான் பண்ணாரு. அவர் டபார்னு எந்திரிச்சு, நான் எதுக்கு என் மாமனார் கிட்ட கேட்கணும்? மாமனாருக்கும் மருமகனுக்கும் ரிலேஷன்ஷிப் டேர்ம் சரியில்லாம கூட இருக்கலாம். பல ஊர்கள்ல பல வீடுகள்ல அது இருக்கும். மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லா இடத்துலயும் ஸ்மூத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப சாமர்த்தியமா, அது எதுக்கு நான் போய் மாமனார் கிட்ட கேட்கணும், உங்க அப்பா கிட்ட கேளுங்க. அதுவும் சொல்லிட்டு அதை திரும்பவும் கொண்டு வந்துட்டாரு. உங்க அப்பா இங்க இல்ல, அது திரும்பவும் அது அகைன் அந்த பிரிக்கிங் த ஊண்டுங்கிற மாதிரி, ஏற்கனவே காயம்பட்ட ஊண்டுல மேல ரப்பிங் த சால்ட்ங்கிற மாதிரி, உங்க அப்பா இங்க இல்ல, போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க, எதுக்கு வாயினாருங்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த என்டையர் எபிசோட்ல என்ன பண்ணிருக்கணும் உதயநிதி ஸ்டாலின், இல்ல கலைஞர் இருந்தா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, கலைஞர் ரொம்ப நாகரிகமா அதை தள்ளி விட்டுருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் ஏன் வாங்கினார் 900 கோடின்னு ஆதவ அர்ஜுனா கேட்கிறாரு, மார்டின் கிட்ட இருந்து ஏன் வாங்கினாரு. கலைஞர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, டக்குன்னு எந்திரிச்சு, லாட்ரி மார்டின் சட்டசபையில இல்ல, ஸ்டாலின் இப்போது சட்டசபையில இல்ல, இஸ் நாட் இன் த ஹவுஸ், அவர் அதை தோற்கடிக்கப்பட்டு விட்டார், இப்ப எம்எல்ஏவா இல்ல. அதனால சட்டசபையில் இல்லாதவர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அதோட டப்புன்னு ஆஃப் பண்ணிருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, அப்படி போறதுக்கு பதிலா மூத்த அந்த ஏவா வேலு, அவர் தான் கட்சி கொறடா, அவர் இப்படி கை காமிக்கிறாரு. அதெல்லாம் கவனிக்காம இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சபாநாயகரை பார்த்துக்கிட்டு ஏன் வாங்கினாருங்கிறத அவங்க அவங்க மாமனார்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கன்னு ஒண்ணு. ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரு, எந்திரிச்சு, நான் எதுக்கு எங்க மாமனார் கேட்கணும், சபையில இல்ல, உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, வீட்டுல அவர் ஏன் வாங்கினாருன்னு அவர்கிட்ட கேளுங்கன்றாரு. சோ ஆதவ அர்ஜுனா விரித்த அந்த வலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்கி விட்டாருங்கிறது தான் நான் இந்த எபிசோட்ல பாக்குறேன். சார், அதற்கான நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா சட்டசபையில இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் திமுக சார்பில் சில கேள்விகளை கேட்கிறாரு, செங்கோட்டையன் பதில் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் பாக்கெட்ல படம் வச்சிருக்கிறத பத்தி எல்லாம் பிரச்சனை வருது. ஜெயலலிதா படத்தை ஓபிஎஸ் வச்சுக்கல, செங்கோட்டையன் வச்சிட்டு இருக்காரு, அதுக்கு விஜய் அனுமதிச்சிட்டு இருக்காருன்னு ஒரே நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கக்கூடிய சட்டசபையில நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்ல, இது எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் அப்படின்னா நிறைய பட்ஜெட் மீதான விவாதம். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் மிகுந்த நடுநிலையோடு இந்த சபையை கொண்டு போறாருங்கிறத நான் பாக்குறேன். போன கூட்டத்தொடரும் நான் பார்த்தேன், இந்த கூட்டத்தொடரும் பார்த்தேன். சில நேரங்கள்ல அனாவசியமான வார்த்தைகளை ரெண்டு தரப்பும் பயன்படுத்துறதோ, யார் பயன்படுத்தினாலும், அவங்க ஆளும் கட்சி தரப்பு பயன்படுத்தினா கூட கண்டிச்சிடறாரு. அவரை பொறுத்த மட்டும் அவர் தெளிவா இருக்காரு. பட்ஜெட் மேல விவாதிங்க, நீங்க தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த தனிநபர் தீர்மானம் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அது மேல விவாதிங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்லி அவர் இது பண்ணிடுறாரு. நேற்றைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசும்போது, திமுக முன்னாள் அமைச்சர் பேசும்போது, நாங்க 5 வருஷமா தூக்கமே இல்லாம இருந்தோம், டென்ஷனா இருந்தோம், ரொம்ப பயங்கர டென்ஷனா இருந்ததுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அவர் தாவேக்காரரு, அவர் எந்திரிச்சு என்ன பண்ணாரு, நேத்திக்காம முன்னாள் அமைச்சர் திமுக காரர் சொன்னாரு, 5 வருஷம் தூக்கமே இல்லை, டென்ஷனா இருந்தோம்னு சொல்லிட்டு. ஆமா, பொழுது விடிஞ்சா இடி கதவை தட்டுவானா, சிபிஐ கதவை தட்டுவானான்னு இருந்துச்சுன்னா எப்படி தூக்கம் வரும், டென்ஷனா தான் இருக்கும்னு சொல்லி சொன்ன உடனே அது பெரிய ரப்சர் ஆச்சு. அதை உடனே ஜே.சி.டி. பிரபாகர் கண்டிச்சார். இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆளுங்கட்சி உறுப்பினரை கண்டிச்சார், தன் கட்சி தாவேக்காரனுடைய உறுப்பினரையும் கண்டிச்சார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்களை சொல்லும்போது கூட, நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்களோ அதை சொல்லுங்க, சும்மா விளக்கிட்டு போயிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னாரு. அதனால சட்டசபையினுடைய நேரம் என்பது ரொம்ப பொன்னான நேரம். அதுல ஏதோ ஒரு சில மணித்துளிகள், ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு தமாஷ்காக, ஒரு ஜாலிக்காக ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க, ஒரு கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கும். பட் எல்லா நேரத்திலையும் அதே மாதிரி பேசுவதுங்கிறதெல்லாம் அது சபையினுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். சார், இன்னொரு விஷயம் நடந்தது தமிழக சட்டசபையில. குறிப்பா தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அரசு நிகழ்வுகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு
நீதிமன்றத்துல சொல்லும்போது நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, பாடுறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லைங்கிற ரீதியில அவங்களுடைய பதில சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் பலமுறை தமிழ்நாடு சட்டசபையில ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில இது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி திரு விஜய் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னாக்கா, இப்ப கவர்னர் போன்றவர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி, ஜனாதிபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, பிரதமர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, இதுல எல்லாம் தான் அந்த வந்தே மாதரம் முன்னாடி, அதுக்கப்புறம் ஜனகணமன, அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிற வரிசையை அவங்க கொடுத்தாங்க. மாநில அளவுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது என்பதுதான் முதல்ல பாடுவது வழக்கம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை பற்றி இவ்வளவு பர்டிகுலரா இருக்காரு. அத முதல்ல பாடணுங்கிறாரு, அதை ஒரு சட்டமாக்கணுங்கிறாரு. அதெல்லாம் மகிழ்ச்சி தான், அதுல நல்ல விஷயம். ஆனா இதே தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி ஈவேரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஈவேரா, அதாவது பெரியார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நீ வாழ்த்துவதால உன் தமிழ் தாய்க்கு ஒரு கொம்பு முளைச்சிருமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ் தாய் வாழ்த்து. ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா? இது வந்து விடுதலையில 1972 ஏப்ரல் 13ஆம் தேதி ஈவேரா அவர்கள் எழுதியிருக்கார். இப்போ விஜய் அவர்கள் ஈவேராவை தன்னுடைய கொள்கை தலைவர்னு வச்சிட்டு இருக்காரு. அவருடைய படத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா 4 படம், ஈவேரா, அம்பேத்கர், காமராஜ், அஞ்சலை அம்மாள், 4 பேரோட படம் இருக்கும். இப்போ ஈவேரா சொன்னது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து என்ன பாடினா தமிழ் தாய்க்கு என்ன கொம்பு முளைச்சிருமான்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஈவேரா தமிழை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள், உங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட கூட, மனைவி கிட்ட கூட ஆங்கிலத்திலேயே பேசுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாரு? இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி இவருக்கு நல்ல நல்ல விஷயம். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும், அது மேல விஜய்க்கு ஒரு அக்கறை இருக்கு, அது நல்ல விஷயம். ஆனா அவர் ஈவேரா படத்தை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி பேசினா ஒரு முரண்பாடு வருது இல்லையா? ஈவேரா சொன்னதுக்கும் இவர் பண்றதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கணும். 2வது, இந்த 3வது அப்படின்னு வந்தாலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 3வது வந்தா கடைசியா வந்தா மரியாதை குறைவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன் 3வதா வந்தா இப்போ முத்தமிழ்ங்கிறோம், இயல் இசை நாடகம்ங்கிறோம். அப்ப நாடகம் என்ன மட்டமான அர்த்தமா? கிடையாது. இயல் வந்து படிக்கிறது சில பேருக்கு தான் புரியும், இசைங்கிறது அதை பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு தான் பாட முடியும். ஆனா நாடகம் எல்லாரும் கண்ணுல பார்க்க முடியும். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகமோ எதுவா இருந்தாலும் நேர்ல பார்த்தா எல்லாருக்கும் புரியும். அதனால இயல் இசை நாடகம்னு சொல்லும்போது நாடகம் மற்றதை விட மட்டம்னு அர்த்தம் கிடையாது. மாபலா வாழை முக்கனின்னு சொல்றோம். ஒரு கல்யாண விருந்துல போறோம், மாம்பழம் நல்லா அருமையா ஒரு பச்சடி போடுறாங்க, பலாப்பழம் பாயசம் போடுறாங்க. ஆனா வாழை அல்லவா வாசலில் நின்று எல்லாரையும் வரவேற்கிறது. வாழை மரத்தை தானே கட்டுறோம், வாசல்ல மாமரத்தையும் பலாமரத்தையும் கட்டுறோம் கல்யாண மண்டபத்துல. அதனால வாழை என்பது மட்டும் ஆயிடாது. அதே மாதிரி தமிழனுடைய மரபே என்னன்னு கேட்டீங்கன்னா, எது மிக முக்கியமோ, எது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேனோ, அல்லது எது இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியம்னு நான் கருதுகிறேனோ, அதை கடைசியாக சொல்வது தமிழ் மரபு. பாரதி கூட சொன்னான், அன்னசத்திரம் 1000 கட்டல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், அன்னசத்திரம் 1000 வைத்தல் நல்லது, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல் நல்லது, அதுவும் நல்லது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்போ இது எல்லாவற்றையும் விட சிறந்தது ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொல்லும் போது, எது வந்து மிக மிக முக்கியமோ, அல்லது அந்த ஆசிரியன் எதை மிக முக்கியம் என்று அவனுடைய பார்வையில் கருதுகிறானோ, அதை கடைசியா சொல்றது தமிழினுடைய மரபு தானே. அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தை நீ 3வதா பாடினா என்ன வந்துட போகுது, 1வதா பாடினா என்ன வந்துட போகுது? அதாவது இதனால ஒன்னும் தமிழ்த்தாய் ஏதோ ஒரு வரிசையில சொல்லி ஆகணும். 3 கீதங்கள் பாடப்பட வேண்டும். ஒன்று தேச பாட்டு, நேஷனல் சாங், தட் இஸ் வந்தே மாதரம். நேஷனல் ஆந்தம் ஜனகணமன, தமிழ்த்தாய் வாழ்த்து. இதுல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடணும், அதை கடைசியா பாடுற மரியாதை போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைப்பது வந்து ஒரு அரசியல் நம்ம புரிதல் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய பார்வையில அரசியல் விமர்சனம் நான் சொல்வதுதான், தமிழ் மரபு என்பது எது மிக முக்கியமோ அதை கடைசியில் சொல்வது. இப்போ சர்வ கட்சி கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க சார், ஒரு எல்லா கட்சிக்காரங்களும் கூட்டம் போடுறாங்க, ஒரு திமுக கூட்டணி கூட்டம்னு வச்சுங்க, ஒரு காங்கிரஸ் தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், அப்போ அந்த காலத்துல திமுக கூட்டணியில இருந்தாங்க இல்லையா, முஸ்லீம் லீக் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் பேசி முடிச்ச பிற்பாடு கலைஞர் பேசுவாரு. கலைஞர் எப்ப பேசுவாருன்னா முதல்ல பேசுவாரு. எந்த கட்சியினுடைய தலைவர் ரொம்ப பெரியவரோ முக்கியமானவரோ அவரை கடைசியில தான் பேசுவார். அதனால கடைசியில் வருவதெல்லாம் குறைந்ததுன்னு அர்த்தம் இல்லை. நிச்சயமா. அடுத்த விஷயம் சார்,
மதிமுக உறுப்பினர் நிதியமைச்சர் திரு மரிய செல்வத்தோட உச்சரிப்பு, மரிய வில்சன், சாரி, மரிய வில்சன் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பை பத்தி சில விஷயங்களை சொன்னார். அவர் தன்னுடைய உச்சரிப்பை வந்து சரி பண்ணிக்கணுங்கிற ரீதியில அவர் பேசினார். அதுக்கு அவர் ராஜேந்திரன் நினைக்கிறேன், மதிமுக உறுப்பினர். இவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு என்னுடைய மதம் கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு மொழியை சொல்லி கொடுத்திருக்கு, அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி அப்படின்னு ஒரு நீண்ட கருணை மொழி. இது மதத்தை எதுக்காக கொடுக்கிறாரு, இங்க தேவையாது. அவர் வந்து உங்க உச்சரிப்பை சரி பண்ணி பேசினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த தடவை முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு கூட சொன்னாரு அவரு. அதை நான் பார்த்தேன். ஆனா இவருடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவத்தோட இருந்த மாதிரி என்னுடைய பார்வைப்படுது. உங்களுடைய பார்வை? நிச்சயமா நீங்க சரியான ஆங்கிள் தான் அதை பார்த்திருக்கீங்க. அதாவது வந்து தமிழ் சரியாக பேச தெரியாமல் இருப்பது என்பது ஒரு குறைபாடு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே தமிழ்நாடு சட்டமன்றம் முதல்ல சென்னை ராஜதானியா இருந்தது. சென்னை ராஜதானியா இருந்த போது கேரளாவினுடைய மலபார் பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள், ஆந்திர பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள், பெல்லாரி பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க. ஒருத்தர் தெலுங்குல பேசுவார், ஒருத்தர் கன்னடத்துல பேசுவார், ஒருத்தர் மலையாளத்துல பேசுவார், இப்படி எல்லாம் இருந்தது. இந்த சட்டமன்றம் வெவ்வேறு மொழிகளை பார்த்திருக்கிறது. ஏன் ஒசூர்னுடைய சட்டமன்ற உறுப்பினரா கோபிநாத்னு காங்கிரஸ்காரர் இருந்தார். அவர் தெலுங்கு தாய்மொழி. அவர் ஒரு முறை தெலுங்குல அந்த பிரச்சனையை சொன்ன உடனே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அவங்க எந்திரிச்சு தெலுங்குலயே பதில் கொடுத்தாங்க. அதனால ஒருவருக்கு தமிழ் பேச தெரியாமல் இருப்பதோ அல்லது தமிழ்ல உச்சரிப்பு கொஞ்சம் குறைபாடு அல்லது வேறு மாதிரி இருப்பதோ தவறு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நமது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதை என்ன மாதிரி டீல் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கா, மென்மையாக இன்னும் கொஞ்சம் ஒரு பக்குவமாக அதுக்கு பதில் கொடுத்துருக்கணும். அது என்னுடைய தமிழ் உச்சரிப்புல கோளாறுகள் இருக்கும். நான் வந்து ஆங்கில மீடியத்திலேயே படிச்சவன், நான் கான்வென்ட்லயே படிச்சவன். எனக்கு தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் சில இடங்கள்ல நெருடும். எனக்கு தமிழ் உச்சரிப்பு சில இடங்கள்ல தவறா இருக்கும். சபையோர் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதோட அந்த மேட்டர் ஓவர். பொறுத்தருள்னாலே முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாம பைபிள் அதுல கொண்டு வந்து அது அன்பு தமிழ், கருணை தமிழ், இரக்க தமிழ், பாசத்தமிழ்னு என்னென்னமோ சொன்னார். எல்லாம் கொண்டு வந்து சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், மரிய வில்சன் அவர்களுக்கு ஏதோ பைபிள் தான் அவருக்கு நல்ல இந்த அன்பு தமிழை கொடுத்தது, கருணை தமிழை கொடுத்ததுன்னு சொல்றாரு. இதே பைபிளை படிச்சுட்டு தான் சாலமன் பாப்பையா தமிழ்ல ரொம்ப அழகா பேசுறாரு. தமிழ் பட்டிமன்றங்கள்ல ரொம்ப அழகா பேசுறாரு சாலமன் பாப்பையா. அவர் இதே மாதிரி பைபிள், கருணை தமிழ், அன்பு தமிழ், இரக்க தமிழ் எல்லாம் படிச்சவர் தான். ஏன் அவர் நல்லா பேசலையா? சரி, நான் கான்வென்ட்ல படிச்சதுனால எனக்கு தமிழ் சரியா வரதில்லை அப்படின்னாக்கா, ஜெயலலிதா அம்மையார் சர்ச் பார்க் கான்வென்ட்ல தான் ஃபுல்லா படிச்சாங்க. ஏன் அவங்க சட்டமன்றத்துல தமிழ்ல வெளுத்துவாங்க இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து ஒரு காரணமா அமையாது. அதாவது வந்து நேர்மையா நம்ம நேரா, ஏன்னா வந்து எனக்கு இந்த தமிழ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு தமிழ் பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் வந்து கான்வென்ட்லயே படிச்சுட்டேன். அதனால என்னுடைய தமிழ் வந்து தாய்மொழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், என்னுடைய உச்சரிப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கும். பொருட்படுத்தாதீங்க, தயவு செய்து பொறுத்தருள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவர் என்ன அதுக்கு அப்ப கேட்டா அன்பு தமிழ், கருணை தமிழ் எல்லாம் சொல்றீங்க, பைபிள்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப பார்த்தா நம்ம தமிழ்ல இல்லையா? அன்பை பத்தி கருணையை பத்தி எல்லாம் தமிழ் சொல்லவே இல்லையா? நம்ம தமிழ், நான் சொல்றேன் இந்து தமிழ், நம்முடைய மரபு தமிழ் சொல்லவே இல்லையா? பைபிள் தமிழ் தான் சொல்லிச்சா? அந்த கேள்வி வருது இல்ல. இப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உடையோர் பிறருக்குன்னு சொல்றாரு. அதான் அன்பு உள்ளவங்க தன்னுடைய எலும்பு கூட மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையும் தனக்கே வச்சுப்பாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் திருவருட்பால சொல்லியிருக்காரு. அதே வள்ளலார் வந்து வாழறது எப்படி வாழணுங்கிறதுக்கு அழகா சொல்லியிருக்காரு. ஈ என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத நிலையும், பிறர் என்பால் ஈதிடு என்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் பிறர்தம்மை சீ என்று நாய் என்று பேய் என்று ஒரு தீங்கு சொல்லாத தெளிவும், திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய்ன்னு சொல்லியிருக்காரு. இவர் அன்பு, பண்பு, பாசம் எல்லாத்தையும் தான் திருவருட்பா சொல்லியிருக்காரு. பைபிள் மட்டும் இல்ல, எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன. அதுல நம்முடைய அன்பு தமிழ், கருணை தமிழ் எல்லாம் நம்ம தமிழ்லயும் இருக்கு. அதனால நான் சொல்ல வருவது என்னவென்றால், நம்ம தமிழ் வந்து உச்சரிப்புல பிழை இருப்பதுல தவறு கிடையாது. நான் தான் சொல்றேன், யாருக்குமே அது உச்சரிப்பு எல்லாம் அப்படியே 100%. அவர் இன்னொருத்தர் கேள்வி கேட்டார், நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட திரும்பி கேட்டார், உதயநிதி மட்டும் சங்கத்தமிழ்ல பேசினாரான்னு சொல்லிட்டு. யாருமே சங்கத்தமிழ்ல பேச முடியாது. சங்கத்தமிழ்ல பேசினா யாயும் யாயும் யாராகியரோன்னு பேசினா யாருக்கும் புரியாது. என்ன அது மாதிரி சங்கத்தமிழ்லாம், அகநானூற்று தமிழ்லாம், புறநானூற்று தமிழ்லாம் யாரும் பேச முடியாது.
ஆனா பேசுகிற தமிழ்ல உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். அந்த எண்ணிக்கைகளை குறிப்பிடும் போது அந்த எண்ணிக்கை கரெக்டா குறிப்பிடணும். அவர் அந்த எண்ணிக்கை குறிப்பிடுறதுலயே பிரச்சனை இருந்தது. அதனால மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் பொதுவா நம்ம என்ன பாக்குறோம்னா, நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்காக எல்லாம் நான் மாத்திக்க முடியாது, என்ன கேலி பண்றீங்களா அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு அந்த உடல் மொழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ், அது கொஞ்சம் அவர் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நானும் ஒரு அரசியல் விமர்சகராக பார்க்கிறேன். உங்கள் கருத்தோடு நான் உடன்படுகிறேன். சார், கடைசியா ஒரு விஷயம். திரு அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுவைக்கு வந்திருந்தார். குறிப்பா இந்த வீடுதோறும் தேசிய கொடி பேரணிக்காக அந்த தேசிய கொடி பேரணி தொடங்கி வச்சு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சாரு. அதே நேரத்துல புதுவை வரைக்கும் வரக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப பெருசா இங்க வந்து எல்லார்கிட்டையும் பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்ச மாதிரி பெரிய அளவுல செய்திகள்லாம் வந்த மாதிரி தெரியல. தமிழ்நாட்டை இப்போதைக்கு கவனிக்கவா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா பாஜக தலைமை? அதாவது தமிழ்நாட்டுக்கும் அமித்ஷா வந்தாரு, திருவண்ணாமலைக்கு போனாரு, அண்ணாமலையாரை தரிசித்தார், அண்ணாமலையாரை வணங்கினார். அப்புறம் இன்னொரு அண்ணாமலையாரை பற்றி நாம் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லி மனதில் நினைத்தாரோ என்னவோ, அவர் அப்படியே கிளம்பி போய்விட்டார். அதாவது ஏதாவது ஒரு ஆல் இண்டியா லீடர்னு வரவர் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இல்ல பார்ட்டி இன்னைக்கு அந்த லெவல்ல ஒரு பிரச்சனை பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலாம் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கட்சியில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு போது அவர் ஏதாவது அறிக்கை விடுவார், இல்ல வழிகாட்டுவார், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார் நல்லா எதிர்பார்த்தாங்க. நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அவருக்கே கூட இந்த தமிழ்நாடு பாஜக இந்த பிரச்சனைகள்ல இப்போதைக்கு அவர் தலையிட விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த திரங்கா அர்கர் திரங்காவை பத்தி நீங்க சொன்னீங்க. நான் அதுல இன்னொரு விஷயத்த குறிப்பிட விரும்புறேன். அவர் அங்க புதுவையில மேடையில இருக்கும்போது ஒருத்தர் வந்து காவி கொடியை உணர்ந்து கொடுத்தாரு. புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர்னு நினைக்கிறேன், அவர் பேர் நமசிவாயமா என்னன்னு தெரியல. காவி கொடி அந்த வீடியோ நல்லா பாருங்க. அமித்ஷா என்ன பண்ணுவார், அந்த காவி கொடியை கொண்டு கொடுத்தோன்னு இப்படி இப்படி அப்படி ஒரு கை ஜாட காமிச்சுட்டு அதை எடுன்னு சொல்லிட்டு இந்த கொண்டு வாம்பாரு. அந்த இத உடனே தேசிய மூவர்ண கொடியை கொடுத்த உடனே இது பண்ணுவார். அதனால நான் வீட்டிலும் இந்து வெளியிலையும் இந்து அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமா பேசினவங்களுக்கு எல்லாம் அது அதை பார்க்கும்போது நமக்கு புரியும். ஓஹோ, அண்ணாமலை இதைத்தான் சொன்னாரோ, நான் பொற்று வைப்பேன் நெற்றி. அப்ப அண்ணாமலையார் அது அமித்ஷா அண்ணாமலை கோவிலுக்கு போனார், திருவண்ணாமலை கோவிலுக்கு போனாரு, சாமி கும்பிட்டாரு. அவர் ஒரு ஹிந்து, அந்த மத அடையாளங்களை அவர் மறைச்சிக்கல. ஆனா ஒரு பொது வெளியில வரும்போது எல்லோருக்கும் பொதுவானவனாக எல்லாருக்கும் இதா இருக்கிற ஒரு இந்தியனா அவர் இருக்காரு. இதைத்தானே அந்த ஐபிஎஸ் காரர் சொன்னாரு. அப்படிங்கறத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நீங்க பார்க்கணும், அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய பதில தந்தீங்க சார், ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.